வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா வெண்டைக்காய் வேர்க்கடலை வச்சு ஒரு புளிமண்டி. அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 2 பீஸ் கத்திரிக்காயம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் சிறந்துருச்சு, கருவேப்பிலை, வெண்டைக்காய் போடுறேன். வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினோன்னு காமிக்கிறேன். வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கூட கொஞ்சம் போட்டு தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது அப்படியே லைட்டாக எண்ணெயில் அப்படியே பரட்டிடுங்க. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக பரட்டிட்டிங்கன்னா குழம்பு நல்லா சவச்சவன்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். $150 வெண்டைக்காய் நான் எடுத்துருக்க வெண்டைக்காய் வந்து 150 வெண்டைக்காய். தக்காளி, வேர்க்கடலை, தேங்காய் ஜீரகத்தை கொஞ்சம் இதாக அரைச்சி வச்சுருக்கிறேன். ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். வெல்லம், புளிமண்டிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். கொதித்து வந்தவுடனே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி ரெசிபி ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், கேரட் போட்டு ஒரு கூட்டு, கேரட் சாலட், மாங்காய், பச்சை மாங்காய், வெண்டைக்காய், வேர்க்கடலை, புளிமண்டி. இப்போ நல்லா புளிமண்டி நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. தெரியுதா உங்களுக்கு? இந்த மேல் டாப்பில் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம பச்சை கருவேப்பிலையை மேல் டாப்பில் தூவி ஒரு கிண்டி இறக்குனா, நான் ஏற்கனவே ஃபைனல் டச்சப்புக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டேன். முன்னாடி கொஞ்சம் போட்டு விட்டுட்டேன். இப்போது பச்சை கருவேப்பிலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சுவையான வெண்டைக்காய், வேர்க்கடலை, புளிமண்டி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.